இந்த பகுதியில நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மே 10ஆம் தேதி அட்சய திருதியை வரப்போகுது இல்லையா? எல்லாம் தங்கம் வாங்க தயாராயிட்டீங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். அட்சய திருதியை அப்படின்னாவே தங்கம் வாங்கியே ஆகணும் அப்படின்னு மக்கள் எல்லாரும் முடிவு பண்ணிடுறாங்க. அதை நம்ம மாத்தவும் முடியறது இல்லை. அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும், தங்கம் வாங்கினா தங்கம் சேரும். எதனால இந்த பழக்கம் வந்தது தெரியுமா? அட்சய திருதி அன்றைக்கு நாம ஏதாவது ஒரு காரியம் பண்ணுனா அது பல மடங்கு பெருகும் அப்படின்றது நம்பிக்கை. அதனாலதான் தங்கம் வாங்கினா நிறைய தங்கம் சேரும் அப்படின்ற நம்பிக்கையில மக்கள் அட்சய திருதியை அன்றைக்கு தங்கம் வாங்குற ஒரு பழக்கத்தை ஆரம்பிச்சாங்க. நீங்க ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பணம் இருந்து அன்னைக்கு நீங்க தங்கம் வாங்குறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா சில பேரு கடன் வாங்கி அன்னைக்கு தங்கம் வாங்குவாங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும்னு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கி வாங்கினேன் அப்படிம்பாங்க. அட்சய திருதியைக்கு ஒரு காரியத்தை நாம செஞ்சா அது பல மடங்கு பெருகும் இல்லையா? இப்ப நீங்க கடன் வாங்கி தங்கம் வாங்கினா கடன் தான் பெருகும். வீட்டுல கணவர்கிட்ட சண்டை போடுறீங்கன்னு வச்சுக்குவோம். நீங்க தங்கம் கூட வாங்கி தர மாட்டீங்களா? தங்கத்துல நகை வாங்கி கொடுங்க, தங்கத்துல காயின் வாங்கி கொடுங்க அப்படின்னு நீங்க சண்டை போட்டா நிச்சயமா சண்டை வளரும், சண்டை பெருகும். அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, உங்ககிட்ட பணம் இருந்து தங்கம் வாங்க முடியுதுன்னா தாராளமா வாங்குங்க. ஆனா கடன் வாங்கி வாங்குறது, கணவர்கிட்ட சண்டை போட்டுட்டு வாங்குறது இதெல்லாம் வேணாம். ஆனா அட்சய திருதியை அன்றைக்கு நாம் மிகவும் முக்கியமாக வாங்கியே ஆக வேண்டிய பொருட்கள்னு 2 பொருட்கள் இருக்கு. என்ன தெரியுமா? கல் உப்பு, மஞ்சள் தூள். இது 2யும் வாங்கி வைங்க. தங்கம் வாங்க பணம் இல்ல அப்படின்னா கஷ்டப்படாதீங்க. ஐயோ இன்னைக்கு தங்கம் வாங்கலைன்னா தங்கம் சேராதா அப்படியெல்லாம் நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. கல் உப்பு அது ரொம்ப விலை குறைவானது தான், அதை வாங்கி வைங்க. மஞ்சள் தூள் வாங்கி நீங்க பூஜை ரூம்ல வச்சு நீங்க சாமி கும்பிடுங்க. கல் உப்பு, மஞ்சள் தூள் இந்த 2 பொருளையும் அட்சய திருதியை அன்றைக்கு கண்டிப்பாக நீங்க வாங்குங்க. அதே மாதிரி அன்றைக்கு யாருக்காவது அன்னதானம் செய்யணும். உங்க வீட்டுல வேலை செய்யறவங்களா இருக்கலாம், உங்க அலுவலகத்துல வேலை செய்யறவங்களா இருக்கலாம், அல்லது எங்கேயாவது கோவில்கள்ல யாசகம் கேட்கிறவங்களா இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு யாரோ ஒருவருக்கோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கோ கண்டிப்பாக அட்சய திருதியை அன்றைக்கு அன்னதானம் செய்யணும். ஏன் அப்படின்னா, அன்னதானம் செய்யும் போது நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குது இல்லையா? அது நம்ம ஜாதகத்துல எவ்வளவு தோஷம் இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி தருகிற வல்லமை கொண்டது. அப்ப நீங்க அட்சய திருதி அன்னைக்கு அன்னதானம் பண்ணும்போது அந்த புண்ணியம் பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு ஔவை சொன்னாள். யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி என்பது திருமூலரினுடைய வாக்கு. அப்ப அட்சய திருதி அன்றைக்கு நாம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, பணம் இருந்தா தாராளமா தங்கம் வாங்குங்க. ஒருவேளை பணம் குறைவா இருக்கு அல்லது தங்கம் வாங்குற அளவுக்கு பணம் இல்லை அப்படின்னா கல் உப்பு, மஞ்சள் தூள் வாங்குங்க. தங்கம் வாங்கினவங்களும் கல் உப்பு, மஞ்சள் தூள் வாங்கி பூஜை ரூம்ல வைங்க. அன்றைக்கு கண்டிப்பாக யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் செய்யுங்கள். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நாம் பார்ப்போம். இதே அட்சய திருதியை அன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான வழிபாடும் சேர்ந்து வருகிறது. அதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவுல சொல்றேன். மீண்டும் நாளை சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.